இன்றைக்கு நாங்கள் கொடுத்து ஆளுநர்கள் கொடுத்து இன்றைக்கு கடிதம் கொடுத்து இன்றைக்கு கூட்டினது லெட்டர் ஒன்று தாங்கோ லெட்டர் மூலமாக எழுத்து மூலமாக தந்தால் தாங்க செய்வோம் அது ஒரு நீங்களும் அண்ணா ලංකාවේ එමතනම දෙන්න. එතකොට මෙයාලා වහලා ගිහිල්ලා මේ ඔක්කොම මේක අහලා ඉන්නේ ගාම වැඩි කරන්නේ. ඒ නිසා කවුරුද ரிக்வெஸ்ட் வந்து ஒரு டிமாண்ட் நம்பர் ரிக்வெஸ்ட் எடுத்துட்டு Thank you, sir. Thank you. Anna. சரியா
2 கம்பெனி இருக்குது, ரெண்டுக்குமே வந்து ஒரு லிமிட்டான ரேட் ரெக்கார்ட் இதுக்கு கீழே குறைக்கலான்ற அளவுக்கு வந்து வச்சு விட்டு தான் தோணி இருக்கேன். அதனால் நாங்கள் இஷ்டத்துக்கு 2 பேர் போட்டிக்கு குறைச்சி கொடுக்குறதுனா இந்த கோல் பண்ணுறாரு அண்ணன் கோல் பண்ணுறாரு கொஞ்சம் தம்பி எடுத்தாரன்னு சொல்லி அது ஒரு சம்பளத்துக்கு 2000 கவுண்ட் நீங்களும் கஷ்டப்பட தம்பி ஆட்டோ பாரு நீங்கள் ஒரு விஷயம் சொல்லுவாங்க அது அந்த கேட்குறாங்க இவங்களும் இல்லை அவங்களும் நீங்கள் சிவில் வழக்கு சரியான விஷயத்தோடு உங்களுக்கு பெட்ரோல் விலை கூட்டிட்டு ரேட்டை கொடுப்போம். பெட்ரோல் விலை குறைஞ்சாலும் ரேட்டை குறையுங்க. அன்றைக்கும் அப்படி தான் கழிச்சுனாங்க. பெட்ரோல் விலை குறைஞ்சாலும் ரேட்டை உள்ள மாதிரி குறையுங்க. அதை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். பெட்ரோல் மட்டும் விலை கூடியல உள்ள சாமான் தீனியில இருந்து அரிசி சாமான் விலை கூடியது. அதுக்காக மட்டும்தான் நாங்கள் வந்து அவங்க போட்டு அதெல்லாம் தெரியாது கடை போட்டு அவங்க வண்டிக்கு முன்னாடி ஒரு கிழமைக்கு முன்னாடி வந்து கதைக்கு சொல்லிக்கிறேன். எழுத்து மூலமாக வாங்குவது எழுத்து மூலமாக நாங்கள் புரிந்தெடுத்து ஆளுநர்கிட்ட சைன் பண்ணி வந்து கொடுத்து நாங்கள் வண்டியில் உங்களுக்கான சொல்லிட்டு கிடைக்கும் மட்டும் வந்தால் இங்கே ஒபிசை பிடி போட்டு போயிட்டு இது சம்பந்தமாக வேறு நாங்கள் யாரோட கதை 3 நாள் ஆர்ப்பாட்டம் மற்ற துறையில் எல்லாம் ரேட் கூட்டியாச்சு விலை கூட்டியாச்சு பஸ் கட்டணம் கூட்டியாச்சு அத்தியாவசிய சாமான் பொருட்கள் கூட்டியாச்சு நடக்குதுன்றது விக்மியில் மட்டும் கூட்டல 55 ரூபாய்க்கு நாங்கள் ஓடி கொண்டிருக்கோம் 1 கிலோமீட்டருக்கு. இல்லை எங்களுக்கான திறந்த சும்மா தான் குறிகாட்டுவாங்க கொடிகாமம் தாவச்சேரி போனாலும் சும்மா எம்டியாக வரோம் நாங்கள் குறிகாட்டுவாங்கலாம் 2300 சும்மா வரோம் எல்லாம் எழுதி கொடுத்துறாங்க ஒரு கடிதம் மூலமாக கொடுத்துருக்கோம் எழுத்து மூலமாக கொடுத்த இடத்துல வந்து ஒரு கிழமைக்கு பிறகு உங்களுக்கான தொழிலை வந்து லைக் பண்ணுது எங்களுக்கு அதை ஏதாச்சும் ஒரு முடிவாக சொல்லி அதுக்காக தான் இவ்வளோ டிரைவர்ஸ் மேலே இன்றைக்கி செக் பண்ணி இவ்வளோ ஒரு ஓட்டத்தை விட்டு வந்து நிற்கிறாங்க அதை இன்றைக்கு வந்து எங்களுக்கு ஒரு முடிவை தந்திருக்கலாம் நாங்கள் கடிதம் மூலமாக இன்றைக்கு ஒரு தீர்வு வராட்டிக்கும் நின்று என்ன ஆஃபீஸர் வந்து எங்களுக்கு கதைச்சிருக்கோம் இன்னும் ஒரு கிழமை தவணை தாங்கோ நாங்கள் 1 கிழமை தவணை தாங்கோ நாங்கள் செய்கிறோம் இப்படி கூட்டி போட்டு போனால் எங்களால் அவை வாழினேன் எங்களுக்கு நன்மை பிரபலமான கதை எங்களுக்கு கிடைக்க போறது இல்லை. இன்றைக்கு நாங்கள் உங்களுக்கு கொடுத்து ஆளுநர்கள் கொடுத்து இன்றைக்கு கடிதம் கொடுத்து இன்றைக்கு ஏன் இன்றைக்கு கூட்டினது எங்களுக்கு நாங்கள் தமிழர் எங்களுக்கு அடுத்த ஆஃபீஸ் இருக்கிறேன் ஏன் எங்களுக்கு கடிதம் விட்டு போடுறோம் அதான் பிரச்சனை. நாங்க ரைவர்ஸ் மேன் நாங்க தமிழர் சொன்னா ஆபீஸ் தான் முறையாக கேட்டவே லெட்டர் ஒன்று தாங்கோ லெட்டர் மூலமாக எழுத்து மூலமாக தந்தால் தாங்கள் செய்வோம் மாட்டோம் எழுத்து மூலமாக கொடுத்து கிட்டத்தட்ட இப்போ ஒரு 15-20 நாள் ஆகுது ஆளுநர்கிட்ட இல்லை அது கொண்டு கொடுத்தாங்க அது கொடுத்த ரெஸ்பான்சிபிள் இல்லை உங்களுக்கே தெரியும் சார் பெட்ரோல் விலை 400 ரூபாய் கொழும்புல பாருங்க எத்தனை பேர் போராட்டம் மீடியா வந்திருக்கீங்க கொழும்புல லைவா வந்திருக்காங்க ஆபீஸ் ரன் தான் இருக்கு இல்ல 6 மணிக்கு எல்லா துறையிலையும் எல்லாம் விலை கூடிட்டு பிக்மி ஆபீஸா பூட்டி போட்டு போயிருக்கு என்ன காரணம் இருக்கு
அது ஒரு